ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பென்ஷன் வாங்குற எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஒரு நடைமுறையை அமல்படுத்தி வச்சுருக்காங்க. அது என்னென்னா பென்ஷனர் லைஃப் சர்டிஃபிகேட், அதாவது ஆயுள் சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆயுள் சான்றிதழோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். பென்ஷன் வாங்குற எல்லாருமே இந்த ஆயுள் சான்றிதழை ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை எதுக்கு வாங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, அதாவது பென்ஷன் வாங்குறவர் உயிரோட இருக்கிறாரா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட அந்த நபர் தான் அந்த பென்ஷனை வாங்குறாரா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த பென்ஷனர் லைஃப் சர்டிஃபிகேட்டை வாங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட நபர் தான் இந்த பென்ஷனை வாங்குறாரா, இல்லை இதை வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் இது மூலமாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆயுள் சான்றிதழை ஒவ்வொரு ஓய்வூதியத்தாரரும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பென்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரூஃபெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு பென்ஷன் வாங்குறதுக்கான ஆணைப்படிவம், அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேங்க் புக்கு, உங்களோட ஃபோட்டோ, உங்களோட ஆதார் அட்டை, உங்களோட பர்மனெண்ட் ஃபோன் நம்பர் இதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே, இதை ஏன்டா இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதாவது இந்த வருஷத்துக்கான பென்ஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கடைசி டேட் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. பென்ஷன் வாங்குற ஒவ்வொருத்தரும் மார்ச் 31, 2025 இந்த பென்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கி ஆகணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு இந்த அறிவிப்பு போக்குவரத்து துறையானது அறிவிச்சிருக்கு. ஸோ பென்ஷன் வாங்குற ஒவ்வொருத்தரும் இந்த வருஷத்துக்கான பென்ஷன் லைஃப் சர்டிஃபிகேட்டை மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பென்ஷன் லைஃப் சர்டிஃபிகேட்டை வாங்குறது உங்களோட மொபைல் மூலமாகவும் நீங்கள் ஈஸியாக வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பக்கத்தில் இருக்கிற சேவை மையத்தில் வாங்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பென்ஷனர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஆஃபீஸ் மூலமாகவும் பென்ஷன் லைஃப் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களோட பென்ஷன் தொகையை எந்த ஒரு தடையும் இல்லாமல் வாங்குறதுக்கு இந்த பென்ஷன் லைஃப் சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு நினைக்கிறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.